கிறிஸ்துமஸ் சீசன் வந்தாலே பலருக்கு அது தனி குஷிதான். விதவிதமா ஸ்டார் போடுறதுல ஆரம்பிச்சு கலர் கலரா சீரியல் பல்பு போடுறது வர எல்லாமே கொள்ளை அழகு. குறிப்பா ஸ்கூல் காலேஜ்ல கொண்டாட்டம் களை கட்டும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் அவங்க தனித்திறமைய வெளிப்படுத்தி பாட்டு, டான்ஸ், கிறிஸ்துமஸ் ட்ரீ மேக்கிங்னு இன்னோவேட்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட்ல புதுச்சேரி காராமணிக்குப்பம் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் ஒரு அட்டகாசமான ஐடியாவை வெளிப்படுத்தி இருக்காங்க. வருஷம் ஒரு புதுவித ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட் கிறிஸ்துமஸ் ட்ரீ செய்யறது இவங்க வழக்கம். இந்த வருஷம் பிளாஸ்டிக் பாட்டில் தான் இவங்க கிறிஸ்துமஸ் ட்ரீ மூலப்பொருள். கடைகள்ல விற்கிற சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் பாட்டில்ஸ் வச்சு சுமார் 15 அடி உயர கிறிஸ்துமஸ் ட்ரீ செய்யப்பட்டிருக்கு. பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்க்கணும், உடலுக்கு மோசமான இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸை குடிக்க கூடாது. இப்படி இந்த வருஷம் டபுள் தமாக்கா தீமை ஒரே ட்ரீல பசங்க வெளிப்படுத்தி இருக்காங்க. ஒவ்வொரு மாணவர்களும் கடந்த ஒரு மாசமா சுற்று வட்டார பகுதிகளில் வீசப்படுற பாட்டில்களை சேகரிச்சிருக்காங்க. மொத்தம் சுமார் 700 பச்சை நிற சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் பாட்டில் கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. வேஸ்ட் பேப்பர் வச்சு நிறைய பொம்மை செஞ்சு அது ட்ரீ டெக்கரேஷனுக்கு தொங்க விட்டிருக்காங்க. ஸ்கூல் ஃபைன் ஆர்ட்ஸ் ஆசிரியர் கிருஷ்ணன் முழு ஈடுபாட்டுல ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து இந்த பிரம்மாண்ட கிறிஸ்துமஸ் ட்ரீயை செஞ்சு முடிச்சிருக்காங்க. எங்க ஸ்கூல்ல வருஷம் கிறிஸ்மஸ்க்காக வித்தியாசமா நாங்க செய்வோம். இந்த வருஷம் நாங்க பிளாஸ்டிக் பாட்டிலை, அதுவும் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலை யூஸ் பண்ணி 15 ஃபீட்டுக்கு ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ ஒன்று செஞ்சுருக்கோம். இது ஏன்னா யாரும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது, அதேமாரி கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. கூல்ட்ரிங்க்ஸ்லாம் குடித்தா வயிறு கெட்டு போயிடும், நிறைய நோய்கள்லாம் வரும், அதனால் யாரும் கூல்ட்ரிங்க்ஸும் குடிக்கக்கூடாது. அதேமாரி பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணால் பிளாஸ்டிக் நம்ம சுற்றுச்சூழலை அது பாதிப்பாக்கும். அதனால யாரும் பிளாஸ்டிக்கும் பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம கண்ணாடி பாட்டில், அதுக்கப்புறமா ஃப்ளாஸ்க், இந்த மாதிரி நம்ம வேற ஏதாவது பயன்படுத்தலாம். நாங்களும் இதுக்கப்புறமா கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்க மாட்டோம், பிளாஸ்டிக்ஸ் எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். அதேமாரி நீங்களும் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்காதீங்க, பிளாஸ்டிக்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். நாங்கள் ஒரு வருடமும் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை வித்தியாசமாக செய்வோம். போன வருடம் முழுக்க பேப்பர் பயன்படுத்தி பண்ணோம். இந்த வருஷம் நாங்கள் நாங்களும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி இந்த வருஷம் என்ன டாபிக்னா இந்த பிளாஸ்டிக் பாட்டில் அப்படின்னு சொல்லி. ஏன் பிளாஸ்டிக் பாட்டில்னா அது கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்க, அது உடம்பு ரொம்ப கேடு. அதை நம்ம ரெண்டு மையமாக பசங்க நானும் முடிவெடுத்து கிட்டத்தட்ட ஒரு 700 பாட்டில், நிறையா கலர் பாட்டில் இருக்கும். அது நமக்கு தேர்ந்தெடுத்து பச்சை கலர் பாட்டில், ஏன்னா ஒரே கலர் கிடையாது ரொம்ப கஷ்டம். ஒரு மாதமாக நாங்கள் கலெக்ட் பண்ணி ஒரு வாரமாக செஞ்சோம். இந்த பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் சேர்ந்து இந்த 15 அடி உயர கிறிஸ்மஸ் மரம் செஞ்சுருக்கோம். இந்த கிறிஸ்மஸ் மரம் ஏன்னா ஏதாவது பசுமை வலியுறுத்துகிறோம். ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் பிளாஸ்டிக்கை பயன்படுத்தி தூக்கி போடுறப்ப அது பூமியில் கேடு விளைச்சி செடி முளைய மாட்டுது. அதுக்காக அதையும் வலியுறுத்தி இந்த பசுமையான ஒரு கிறிஸ்மஸ் செஞ்சுருக்கோம். இன்னொன்று பார்த்தாக்கா இந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்காக கூல்ட்ரிங்க்ஸ் தவிர்க்கணும். ஏன்னா அதில் நிறைய கேடு, சுகர். இன்னைக்கு சின்ன வயசுலேயே பள்ளி மாணவர்கள் சுகர் வருது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த கூல்ட்ரிங்க்ஸ் தவிர்ங்க, ஃப்ரெஷ் ஜூஸ் சாப்பிடுங்க, அப்புறம் பிளாஸ்டிக் பயன்படுத்தாதீங்க. பார்க்கும் போது எனக்கே ஒரு வியப்பாக இருக்குது. இவ்வளோ பெரிய 15 உயரம் உள்ள மரத்தை ஒரு சாதாரண சாஃப்ட் ட்ரிங்க் குடித்த பாட்டிலால் பண்ணியிருக்கான்னா பசங்களோட திறமையை கண்டு நான் வியப்பாக இருக்கிறேன். அதே மாதிரி அந்த பசங்களுக்கு இவ்வளோ ஊக்குவித்த கொடுத்த எங்களுடைய ஃபைனான்ஸ் டீச்சர் மிஸ்டர் கிருஷ்ணன் சாருக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சிருக்கிறேன். ஒரு 10% அளவில் மட்டும் இவ்வளோ பாட்டில் அவங்க 700 பாட்டில் கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா மீதி உள்ள பாண்டிச்சேரியில் எவ்வளோ பாட்டில் இருக்கும்ன்றதை மாணவர்கள் புரிந்திருப்பாங்க நாங்கள் நம்புகிறோம். அதே மாதிரி பசங்களுக்கு நாங்கள் என்ன சொல்ல வரோம்னாக்கா, இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸை குடிக்காம அதுக்கு பதிலாக ஃப்ரெஷ் ஜூஸை நீங்கள் உங்களோட கிளாஸ் பாட்டிலில் குடிக்குமாறு நாங்கள் வலியுறுத்துகிறோம். பசங்க எப்போதுமே யூஸ் பண்ணுற அந்த பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக சில்வர் பாட்டிலோ இல்லை கிளாஸ் பாட்டிலோ எடுத்துகிட்டு வரணும். அதே மாதிரி வீட்டில் பேரண்ட்ஸ் எதாவது கவர் எடுத்துகிட்டு போனாங்கன்னா அதுக்கு பதிலாக ஒரு துணி பேக்கோ இல்லை கிளாஸ் பேக்கோ எந்த பொருள் வாங்கினாலும் ஒரு பேக் எடுத்துகிட்டு போக சொல்லி வலியுறுத்த சொல்லி இதன் மூலயமா சொல்லுவோம். இது மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களும் என்ன பண்ணணும், இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸை குடிக்காம அவாய்ட் பண்ணாக்கா இந்த ஃபெஸ்டிவல் நோ பிளாஸ்டிக் என்ற ஃபெஸ்டிவல் மாதிரி எல்லாருக்கும் இருக்கு. எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்து.